நம்ம சண்டை போடுறோம், அத்தை மாமா எல்லாரையும் நம்ப வைக்கிறோம். ஏய், இதுக்குதான்டி, இதுக்குதான் அம்மா சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். நான் உன் பின்னாடி சுத்தின பாத்தியா, அதான் உனக்கு என் மேல இலக்கரமா போச்சுல்ல. வார்த்தைக்கு வார்த்தை அதே சொல்லி எனக்கு குத்தி காட்டுறேல. திரும்ப என்னடா சண்டை? அம்மா சாவடிக்கிறாமா இவ, நிமிஷத்துக்கு நிமிஷம் என்ன குத்தி பேசுறாமா. நிம்மதியா ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல இருக்கவே விட மாட்டேங்கிறான். இதுக்குதான் கல்யாண விஷயத்துல அவசரப்படாதுன்னு தலையா அடிச்சுக்கிட்டேன். கேட்டியா? கரெக்ட் தாமா, பெரிய தப்பு பண்ணிட்டேன். சரியான பஜாரிமா. என்ன பண்றதுன்னு தெரியல. வெற்றி, எப்படி நீ கஷ்டப்படுறத பார்க்க எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குடா. இத்தனை நாள் எங்க கூட சண்டை போட்டாலும் சரி, உன் கூட சந்தோஷமா இருக்காளேன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப உன் கூடயும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாளா? இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இந்த வீட்ல இருக்கிற எல்லாரோட நிம்மதியை கெடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேல. நீ எல்லாம் மனுஷியாடி. ச்சே. ஏய் ஏய், நில்றா. என்ன சொன்ன? நாளா ஒரு ஆளா? நீ என்ன பெரிய இவனா? சக்தி, என்ன சப்போர்ட்டுக்கு உங்க அம்மா இருக்காங்கங்கிற தைரியமா? ஏய், எனக்கு யாரும் வேண்டாம்டா, எனக்கு நானே போதும். இது வரை இரு. ஏய் ஏய் ஏய், அத்தை, இதுதான் அந்த ஒரிஜினல் சக்தி. இவளை பத்தி இப்பதான் வெற்றிக்கு தெரியவே ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் இந்த வீட்ல என்னென்னலாம் நடக்க போதோ. திடீர்னு இவங்களுக்குள்ள என்ன சண்டைன்னு தெரியல. அது ஒண்ணு இல்லத்த, ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டால, அந்த திமிர் அவளுக்கு. அப்ப வெற்றி கூட தினம் இப்படிதான் சண்டை போடுவாளா? இனிமே வீட்டுல நிம்மதியே இருக்காது. இத்தனை நாளா அந்த சக்தி நம்ம எல்லாரையும் எதிர்த்து பேசுவா. ஆனா அதுல அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு காரணமாவது இருக்கும். ஆனா இன்னைக்கு காரணமே இல்லாம வெற்றி கிட்ட எரிஞ்சு விழுறானா, அதுக்கு என்ன அர்த்தம்? அவளுக்கு வெற்றியை பிடிக்கலன்னு தானே அர்த்தம். அவளுக்கு நாம தான் பெரிய ஆளுங்கிற எண்ணம் வந்துருச்சு. இத பாரு, சும்மா இரு நீ. இத பாருமா, அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு சின்ன மனஸ்தாபம், சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் எல்லா நேரமும் ஒரே மாதிரியா இருப்பாங்க? உன் பையன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்க, எல்லாம் சரியாயிரும். ஏங்க, நம்ம ஜோசியரை கூப்பிட்டு வெற்றி ஜாதகத்தை பார்த்தா என்ன? ஆமா, அதுவும் சரிதான். அவர் ஏதாவது பரிகாரம் சொன்னா அதையும் பண்ணிடலாம். வர சொல்லு. கோதண்டம், அம்மா. ஜோசியரை வர சொல்லு. சரிங்கம்மா. அத்தை, வெற்றியோட ஜாதகத்தை பார்த்தா மட்டும் சக்தி மாறிடவா போறா? சக்தியோட திமிரு அவ ஜீன்லயே இருக்கு. சக்தி இங்க பாரு, நான் கீழே போறேன் அப்புறமா. அம்மா, சக்தி ரொம்ப ஓவரா போறாமா. ஒரு அளவுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாதுமா, சொல்லிட்டேன். டேய் வெற்றி, சொன்னாங்க. என்னடா மறுபடியும் சண்டை? actually what happened is, ஏய், முதல்ல தமிழ்ல பேசுடி. why Vetri, can you understand in English? ஏய், என்ன மட்டம் தட்டுறியா? ஆமாடி, எனக்கு படிப்பறிவு கிடையாதுதான். உன்ன மாதிரி 4 வார்த்தை இங்கிலீஷ் பேச வராதுதான். அதுக்கு என்ன இப்போ? அத்தை, நான் தான் சொன்னேன்ல, எனக்கு தெரியாதா இவளை பத்தி? இப்ப நீங்களே கண் கூட பாத்துட்டீங்கல்ல. வெற்றிக்கு அறிவில்லைன்னு இவ குத்தி காமிச்சிட்டு இருக்கா. ஏய், இரு. என்ன குத்தி காமிக்கிறது? நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அதுதான் நிஜம். சக்திமா, இத பாரு, நீ பேசுறது ரொம்ப தப்பு. இத்தனை நாள் உனக்கு தெரியலையா வெற்றி பத்தி? இப்ப மட்டும் என்ன புதுசா வந்துருச்சு? இந்த வீட்ல சக்திக்கு சப்போர்ட் பண்ற ஒரே ஜீவன் மாமா மட்டும்தான். அவரே நீ கோவப்பட வச்சிட்டியா? வெற்றி, நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் ஜோசியரை வர சொல்லியிருக்கேன். உன் ஜாதகத்துல என்ன தோஷம் இருக்குன்னு பாப்போம். அப்புறமா ஒரு முடிவுக்கு வரலாம். இவன் ஜாதகத்துல என்ன தோஷம் இருக்க போகுது? என் ஜாதகத்தை தான் பார்க்கணும், என்ன தோஷம் இருக்குன்னு. ஏய், என்ன சொன்ன? உன் ஜாதகத்துல தோஷம் இருக்கிறதால தான் நான் உனக்கு புருஷனா வந்தேன்னு சொல்ல வரியா? சொல்லாமலே கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட. வெரி குட், கீப் இட் அப். மா,
ஆ என் பையன் ஜாதகத்தை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. என்னன்னு தெரியல, என்னமோ கொஞ்ச நாளா என் பையன் நிம்மதி இல்லாம இருக்கான். அதான் உங்களை வர சொன்னேன். கோதண்டம், அம்மா. வெற்றி ஜாதகத்தை எடுத்துட்டு இதை வாங்க. எடுத்துட்டு வரேம்மா. என்னாச்சு ஜோசியரே? இதுக்கு முன்னாடி இந்த ஜாதகத்தை யார்ட்டையும் காட்டலையாமா? சின்ன வயசுல காட்டுனது, அதுக்கப்புறம் பாக்குற சந்தர்ப்பம் எதுவும் வரல. கல்யாணத்துக்கு பொருத்தம் கூடவா பார்க்கல? ஏங்க, அதான் இவன் என்னதான் கட்டிக்குவேன்னு என் பின்னாடியே சுத்தனானே. அப்புறம் எங்க இருந்து ஜாதகம் பாக்குறத? ஏய், நீ ரொம்ப ஓவரா போற, பாத்து. வெற்றி, நீ கொஞ்சம் அமைதியா இரு. ஜோசியரே, ஜாதகத்துல என்ன பிரச்சனைனாலும் சொல்லுங்க. பரவாயில்ல, சொல்லுங்க. அம்மா, இந்த ஜாதகக்காரனுக்கு 7ஆம் இடமும் 7ஆம் அதிபதியும் பலகீனமாகி 11ஆவது இடத்துல பலமா நிக்கிறாங்க. ஜோசியரை கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். இந்த ஜாதகக்காரனுக்கு 2 தாரதோஷம் உண்டுமா. யார் தடுத்தாலும் இந்த ஜாதகக்காரனுக்கு 2 கல்யாணம் நடந்தே தீரும். ஜோசியரை என்ன சொல்றீங்க ஜோசியரே? கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்களேன். நல்லா பார்த்துட்டேங்க ஐயா, நான் சொன்னது மாறவே மாறாது. அப்ப ஜோசியரே, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? ஐயா, உங்க பையனுக்கு 2வது கல்யாணம் நடக்க போற யோகம் கூடி வந்துருச்சு. அதுதான் இப்ப நடக்க போற பிரச்சனைக்கெல்லாம் காரணம். என்ன பரிகாரம் பண்ணினாலும் இது நடந்தே தீரும். அது வரைக்கும் இப்படித்தான் நடக்கும். நான் வர்றேங்க ஐயா. வர்றம்மா. ரங்கநாயகி, இப்ப என்ன பண்றது? எனக்கு ஒன்றும் புரியலங்க. என்னை கொஞ்சம் யோசிக்க விடுங்க. கோதண்டம், போலாம். டேய், என்னடா இது? உனக்கு 2 கல்யாண தோஷம் இருக்கா? ஏன்டா என்கிட்ட சொல்லவே இல்ல? ஏய், தோஷம் இல்ல, அதுக்கு பேரு யோகம். கால் அமுக்கி விட ஒருத்தி, கை அமுக்கி விட ஒருத்தி. நினைச்சு பார்க்கவே ஒரே குஜாலா இருக்கு. ஐயோ, கழுத்தை நடிச்சு கொன்னுடுவான், பாத்துக்கோ. இப்படியே என்கிட்ட நடிச்சு என்னை விட்டுட்டு நீ வேற ஒருத்தையே கல்யாணம் பண்ணிக்க மாட்டல்ல? ஏய் லூசாடி நீ. நீ தானே பிளான் பண்ணி சண்டை போற மாதிரி நடிக்க சொன்ன. இப்ப நீயே பதறனா என்ன அர்த்தம்? அம்மா கோதண்டம் கிட்ட ஜோசியரை கூப்பிட சொன்னதை நான் கவனிச்சேன். அதான் ஜோசியர் கிட்ட முன்னாடியே போய் இப்படி இப்படி பேசுங்க, அப்படி இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி செட் பண்ணிட்டேன். அப்பதானே எல்லாரும் நம்புவாங்க. என்ன அட பாவி, எப்படிடா? சக்தி, ஓப்பனா சொல்லிட்டா, எனக்கு இப்ப நம்ம பண்றோம்ல டிராமாலாம் சுத்தமா பிடிக்கவே இல்லை. இங்க பாரு, பூஜாவை கடத்திட்டு போயிட்டு ரோஹித் கட்ரா தாலி அப்படின்னு சொன்னா 2 நிமிஷத்துல இந்த மேரேஜே முடிஞ்சிருக்கும். நீ சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ உனக்கு 2 கல்யாணம்லாம் எதுவும் இல்லையா? இல்லடி, அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நானும் உன் கூட எத்தனை நாள் தாண்டி வாழ்றது? டேய், என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணாத, அப்புறம் நான் பத்திரகாளியா மாறிடுவேன். ஏய்
இப்பதான் யாருமே இல்லையாடி, அப்புறம் எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்க? ஏய் இது நிஜ சண்டைடா. ஐயோ அப்படியா? போ 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 போ. ஏய் வெற்றி. பூஜா, மா வாமா சொல்லு. உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். யாராவது இருக்க போறாங்க, நம்ம ரூமுக்கு போய் பேசலாம் வா. ஏய் என்னடி? ஏய் எதுக்கடி கதவை சாத்திட்ட? வந்ததும் வராததுமா ரூம் கூட்டு வந்திருக்க? ஒரு நிமிஷம் இருந்திருந்தா ரங்கநாயகி அன்னிக்கிட்ட பேசிட்டு வந்திருப்பேன்ல. இப்ப ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாங்க. இங்க வீடே ரணகலமா மாறிட்டு இருக்கு. நீ வந்து அவங்கள நல்லா விசாரிக்கலனா அவங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. என்ன ரணகலமா? என்னடி சொல்ற? அப்படி என்னடி இங்க பிரச்சனை? சுருக்கமா சொல்லணும்னா வெற்றியை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு ஒரு சான்ஸ் வந்திருக்கு. என்னடி சொல்ற? நம்புற மாதிரி இல்லையே. எனக்கும் நம்புற மாதிரி தான் இல்ல. ஆனா அடுத்தடுத்து நடக்கிறத பார்த்தா எனக்கு ஒரு சான்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் வருதுமா. புரியுற மாதிரி சொல்லுடி. சொல்றேம்மா சொல்றேன். அதுக்கு தானே உன்னை வர வச்சிருக்கேன். இந்த ஜாதகக்காரனுக்கு 2 தாரதோஷம் உண்டுமா. யார் தடுத்தாலும் இந்த ஜாதகக்காரனுக்கு 2 கல்யாணம் நடந்தே தீரும். என்ன பரிகாரம் பண்ணினாலும் இது நடந்தே தீரும். ஜோசியரே சொன்னாரா வெற்றிக்கு 2 கல்யாண தோஷம்னு? ஐயோ ஆமான்னு சொல்றேன்லம்மா. அப்ப நீ சொல்றது சரிதான். ஆனா வெற்றியும் சக்தியும் பிரிஞ்சிருவாங்களா? 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமா இருப்பாங்களே, அதுக்காகத்தான் கேக்குறேன். மா இவ்வளவு நேரம் நான் உன்கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தேன்? சும்மா சும்மா திரும்ப திரும்ப நீ அதே கேட்டுட்டு இருக்காத. சரிடி சரி, கோச்சுக்காத. சொத்து முழுக்க உனக்கு கிடைக்கணும்னா இப்ப நான் என்ன பண்ணணும் அத சொல்லு. ஒரு அம்மாவா ரங்கநாயகி அத்தை கிட்ட முதல்ல போய் பேசு. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு அப்படியே கேளு. நான் வேணா சுத்தி வளைச்சு ஏதாவது பேசவா? நீ வேற ஏமா நேரடியாவே பேசு. என் பொண்ணு 3 தடவை தாலி கட்ட உட்கார்ந்துருக்கான். இப்ப ஜோசியர் வேற வெற்றிக்கு 2வது கல்யாண தோஷம் வேற சொல்லியிருக்காரு. அப்படி வெற்றிக்கு இன்னொரு கல்யாணம் நடக்கிறதா இருந்தா அது பூஜா கூட தான் நடக்கும்னு பேச உனக்கு என்ன சொல்லியே தரணும். போய் பேசுமா. கோவப்படாதடி, இரு நான் பேசுறேன். வா. என்னங்க ஜோசியர் வேற இப்படி சொல்லிட்டாரு. சரளா அண்ணி வா வா வா. எப்படி இருக்க? நல்லா இருக்க அண்ணி. பூஜா அம்மாக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அண்ணன் நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. அண்ணி இப்பதான் பூஜா எல்லா விஷயத்தையும் சொன்னா. ஜோசியர் ஏதோ சொல்லிட்டு போனாராமே. அம்மா அந்த விஷயம்லாம் நமக்கு எதுக்குமா? நான் ஏதோ சாதாரணமா உன்கிட்ட சொன்னேன். அதுக்காக நீ இப்படி கிளம்பி வந்து கேப்பியா? அத்தை நம்மள என்ன நினைப்பாங்க? பூஜா இருக்கட்டும். சரளா யாரு? நம்ம வீட்ல ஒருத்தி தானே. சரளா நீ சொல்லு, இப்ப என்ன பண்ண போறீங்க? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல சரளா. நான் இப்படி நேரடியாவே பேசுறேன்னு ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஒருவேளை வெற்றிக்கு இன்னொரு கல்யாணம்னு வந்தா அந்த கல்யாண பொண்ணு என் பொண்ணு பூஜாவா தான் இருக்கணும். மா நீ முதல்ல எந்திரிமா. எந்திரின்னு சொல்றேன்ல. பூஜா இத பேசதான் நீங்க வந்தியா? முதல்ல நீ வெளிய போ. போ வெளிய போ. வெளிய போ. ஏய் பூஜா, பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது உனக்கு? ஐயோ அத்தை. சரளா நீ உட்கார். உட்காரு. அண்ணி என் பொண்ணு சத்தம் போடுறத பார்த்தா நான் தப்பா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். வேண்டாம் அண்ணி, இந்த பேச்சு அப்படியே விட்டுடலாம். என்னை மன்னிச்சிருங்க அண்ணி. பரவாயில்லம்மா. பூஜாவுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கே. சரியான நேரத்தில் உன்னை திட்டினா, இல்லைன்னா நானே திட்டிருப்பேன். சரளாவை எதுக்கு குத்தம் சொல்றீங்க? இத பார் சரளா, நான் உன்கிட்ட நேரடியாவே சொல்றேன். வெற்றியும் சக்தியும் 2 நாளா சண்டை போட்டுக்கிறாங்கிறது உண்மைதான். நீ சொன்ன மாதிரி ஜோசியர் வந்து வெற்றிக்கு 2வது கல்யாணம் நடக்கும்னு சொன்னதும் உண்மைதான். ஆனா இப்ப அதை வச்சுக்கிட்டு என்னால உனக்கு எந்த வாக்கும் கொடுக்க முடியாது சரளா. பூஜா ஏற்கனவே 3 தடவை அசிங்கப்பட்டு நின்னு இருக்கா.
அதுக்கு காரணம் நான் தான். அத்தை, 4வது தடவையா பூஜா அசிங்கப்பட்டு நிக்கிறதுக்கும் நான் காரணமா இருக்க கூடாது. அதுல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். இப்படி புருஷன் பொண்டாட்டி ஒரே அடியா சண்டை போட்டுக்கிறது, அதுக்கப்புறம் சேர்ந்துக்கிறது, இதெல்லாம் சகஜம்னு உனக்கே தெரியாதா? அதுவும் வெற்றியும் சக்தியும் எப்பவும் இப்படிதான். அதனால நான் வெளிப்படையாவே சொல்றேன், நீ ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காத. இப்போதைக்கு இந்த பேச்சு வேண்டாம். வீணா பூஜா மனசுல எந்த ஆசையையும் கிளப்பி விட்டுறாத. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அத்தை, அம்மா பேசினது ரொம்ப தப்புதான். அம்மாக்காக நான் வேணா மன்னிப்பு கேக்குறேன் அத்தை. எங்களை மன்னிச்சிருங்க அத்தை. மா, இது விஷயமா நீ பேசுறதா இருந்தா வீட்டு பக்கம்லாம் வராத, சரியா? சாரி அண்ணி, நான் தெரியாம பேசிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரளா, பரவாயில்ல. நீ இப்ப எதுவும் தப்பா கேட்கல. அப்படி ஒருவேளை ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா அப்ப பாத்துக்கலாம். சந்தர்ப்பம் வந்தாவா? அப்போ சந்தர்ப்பம் கண்டிப்பா கிடைக்கும். அப்போ எனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஏன் எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? என்ன கேள்வி கேட்டா எல்லாரும் ஒருத்தர் மூஞ்சிய பாத்துக்கிறீங்க? என்ன எல்லாரும் சேர்ந்து சரக்கு அடிச்சிருக்கீங்களா? ஏய் சரளா ஆண்டி, நீங்க எப்போ வந்தீங்க? ஏய், எப்படி இருக்கீங்க? சூப்பர், போங்க. டோன்ட் டச். சரளா ஆண்டி, யூ சே. என்ன இந்த இங்கிலீஷ் போதுமா? ஏய், இப்ப எதுக்குடா குடிச்சிட்டு வந்து என் உயிர் எடுக்கிற? ஏய், நீ தாண்டி காரணம். எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, முட்டா பையன்னு சொன்னேன்ல, அந்த அவமானத்தை தாங்க முடியாம தாண்டி குடிச்சேன். குடிச்சா மட்டும் இங்கிலீஷ் வந்துருமா? உனக்கு குடிக்கணும், அதுக்கு ஒரு காரணம் வேணும். என்ன நீ இது? எப்படி இருந்த வெற்றி இப்படி ஆயிட்டான்? இதெல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்களா? எல்லாம் என் தலையெழுத்து. இவன் சொல்லாம கொள்ளாம இவ கழுத்துல தாலி கட்டிட்டு வந்து நின்னா, இப்ப அனுபவிக்கிறான். நான் என்னத்த பண்றது? கரெக்டா சொல்லிட்டீங்கம்மா, நான் ரொம்ப அனுபவிக்கிறேன். இவளால ரொம்ப அனுபவிச்சுட்டு இருக்கேம்மா. உன்ன மாதிரி குடிகாரனை கட்டிக்கிட்டு நான் தாண்டா அனுபவிக்கிறேன். சி. ஏய், யார் நீ குடிகாரன்? நானா? ஒரு ஆம்பளைன்னு சும்மாவா சரடிக்கிறான்? நீங்க தாண்டி அடிக்க வைக்கிறீங்க. அத பத்தி எல்லாம் இங்க இருக்கிறவங்க யாரும் பேச மாட்டீங்கல்ல? சக்தி, முதல்ல அவனை மேல போய் படுக்க வை. இல்ல சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருப்பான். சரி. ஏய், தொடாத. டோன்ட் டச். தள்ளு, தள்ளு. டோன்ட் டச். ஏய், வா வெற்றி. ஏய், விடு. பூஜா, அத்தை, நீ போமா, மேல கூட்டு போய் படுக்க வை. சரிங்க அத்தை. ஏய், வெற்றி. ஏய் பூஜா, வா வா வா. ஏய் நவரு போ. ஏய், வெற்றி, பாத்து. இந்த பக்கிய குடிக்கிற மாதிரி நடிக்க சொன்னோம், நிஜமாவே குடிச்சிட்டு வந்திருக்கான் பாத்தியா? ஐயோ, பூஜா வேற ரொம்ப க்ளோஸா போறாளே, இப்ப என்ன பண்றது? அண்ணி, வெற்றி ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்கான்.
இதுக்கு சீக்கிரம் நீங்க முடிவெடுக்கலனா ரொம்ப கஷ்டம். சரளா, அண்ணே, நான் ஒண்ணு என் பொண்ணுக்காக பேசல, நம்ம வெற்றிக்காக பேசுறேன். நீ சொல்றது சரிதான் சரளா. இதை நாம சரி பண்ணிதான் ஆகணும். வெற்றி இப்படி இருக்கிறத என்னால பார்க்க முடியலங்க. ஐயோ, உள்ள வேற போயிருக்காங்களே. சத்தமே கேக்கல. என்ன நடக்குது? ஐயோ கடவுளே. இவன் வேற போதையில இருக்கான். பூஜா வேற ரொம்ப உருக்குறான். அப்புறம் நம்ம நிலைமை ரொம்ப மோசமாயிடும் போல இருக்கு. ஐயோ